வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அட்டகாசமான சிக்கன் கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிட்டு சிக்கன் கச்சோரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கச்சோரிக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைய போகிறோம். நான் வந்து என்னென்னா 1.5 கப் போல் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1.5 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூட வந்து நம்ம ரிக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுக்கலாம் ஒரு 5 நிமிஷம் போல். மாவு வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுக்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுக்கணும். கச்சோரிக்கு மாவு வந்து 10 நிமிஷம் போல் கைவிடாமல் மாவு பிணைஞ்சிட்டேன். ஸோ பாருங்கள், ரொம்ப சாஃப்டாகவே நம்மளுக்கு மாவு வந்து பிணைஞ்சி வந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கச்சோரி செய்கிறதுக்கான ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். மீன் வயல் வந்து நம்ம சிக்கனை வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சிக்கன் கச்சோரி செய்ய போகிறோம். மாவு பிணைஞ்சி வச்சுட்டோம். நம்மளுக்கு மாவு வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் போல் ரெஸ்ட் ஆகட்டும். மீன்வெயில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தவாவில் வந்து சிக்கனை வந்து நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக வேண்டி இந்த இரும்பு தவாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம சிக்கன் உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாப்புடு ஜிஞ்சர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் போல் சாப்புடு கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே நல்லா சாத்தி ஆகட்டும். நம்மளுக்கு இது நல்லா பொரியும் போதே நம்ம சிக்கன் கீமா வந்து 100 கிராம்ஸ் போல் எடுத்துருக்கேன், ஆட் பண்ணலாம். சிக்கன் கீமாவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷம் போல் அப்படியே சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா சாத்தி ஆகணும். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டல் ஸ்டஃப்புக்குமே இதான் நம்ம சால்ட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சிக்கன் நல்லா ஆஃப் குக் ஆகிடுச்சு. இப்போது கறி லீஃப் வந்து ஜஸ்ட் எடுத்து கொஞ்சமாக நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்த பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். இது கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். டொமேட்டோ ஆனியன் சேர்க்கும் போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளைன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம். நல்லா ஒரு 1.5 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் மசாலா 1/2 டீஸ்பூன் போல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீட் மசாலா ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் புளிப்பு தன்மைக்காக வேண்டி 1/4 டீஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஆம்ச்சூர் பவுடர்னால் நம்ம வந்து ட்ரை மேங்கோ பவுடர் தான் நம்ம ஆம்ச்சூர் பவுடர் சொல்லுவோம். ஸோ ஆம்ச்சூர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் 2 நிமிஷம் போல் வச்சுருந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். ஏன்னா நம்ம இதை மறுபடியும் ஃபர்தராக நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டஃப் பண்ணி. அதனால் சிக்கன் வந்து 3/4 குக் ஆகினா போதும். ஸோ பாருங்கள், மசாலா வந்து நல்லா நம்மளுக்கு ட்ரை மசாலா வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிட்டு சுவையான கச்சோடி வந்து எப்படி உருட்டி எப்படி பரட்டி ஸ்டஃப் வச்சு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கச்சோடிக்கு மாவு வந்து 20 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ மாவை எடுத்து நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம கச்சோடி வந்து ரோல் பண்ணுறதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ சின்னதாக ரோல் எடுத்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருத்துவோமோ அதே போல் உருத்திக்கலாம். ரொம்ப தின்னலாம் ரோல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு அது வந்து ரோல் ஆனால் போதும். ரோல் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், பட்டரில் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளாரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எடுத்து ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணிக்கணும்.
ஸோ நம்ம இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ளைன் ஃப்ளவர் அப்ளை பண்ணிக்கலாம் 2 பக்கமும். இப்போது மீடியமாக நம்ம ரோல் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப தின்னாக ரோல் பண்ணக்கூடாது, மீடியம் சைஸ் நம்ம ரோல் பண்ணி எடுக்கணும். ரோல் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங் வந்து நல்லா 1 ஸ்பூன் போல் நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா கார்னர்ஸை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். வச்சுட்டு நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த கார்னரையும் இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து சீல் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஸ்பேஸையும் சீல் பண்ணிக்கோங்க. சேம் இந்த கார்னரையும் இது போல் அழகாக இந்த பக்கம் கொண்டுட்டு வந்து சீல் பண்ணிக்கணும். சீல் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் இந்த 4 கார்னர்ஸை ஒன்றா சேர்த்து நம்ம சீல் பண்ணலாம். கச்சோடியை நம்ம சீல் பண்ணியாச்சு. இதை எடுத்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இதே போல் நம்ம எல்லாமே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடு ஏறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா மிதமான தீயில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரெடி பண்ண கச்சோடிஸை 1 by 1 நம்ம ஆட் பண்ணலாம். ஒன்று போட்டு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம். மறுபடியும் இன்னொன்று போட்டதுக்கப்புறமா அதே போல் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு கச்சோடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கச்சோடிஸ் 1 by 1 ஆட் பண்ண எண்ணெயோட சூடு வந்து கம்மியாகிட்டே வரும். அதுக்கு ஏற்றிருப்போம் நம்ம சூடை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஹீட் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். கச்சோடி ஃப்ரை பண்ணுறதுக்கு எப்படி நம்ம சமோசா ஃப்ரை பண்ண ஹீட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுவோமோ அதே போல் தான் நம்ம கச்சோடி ஃப்ரை பண்ணுவோம், மெயின்டைன் பண்ணணும். எந்த ஒரு பந்தம் செஞ்சாலும் அப்படி தான். ஸோ ஃபைனலாக ஒன்று ஆட் பண்ணிடலாம். நம்ம நீங்கள் கச்சோடியை வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா அத்த டைமில் ஒன்று போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், எல்லாமே போடாமல். நம்ம ஆட் பண்ண கச்சோடிஸ்லாம் பாருங்கள், நான் வந்து எண்ணெயை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வைக்கல, கான்ஸ்டண்ட்டாகவே தீயை வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஹீட்டை வந்து பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு நம்மளுக்கு வந்துடுச்சு. இது போல் எல்லாமே ஒன்று போல் கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா ஆயில் வந்து எந்த ஒரு கச்சோடி வந்து ஆயிலே சுத்தமாக கன்சியூம் பண்ணாமல் இருக்கோ அந்த கச்சோடிலாம் நம்ம எடுத்து அழகாக நம்ம நல்லா வடிகட்டி போல் இருக்கிற பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். எண்ணெய் போல் நம்மளுக்கு ட்ரை ஆகிடும். ரொம்ப கலக்கலான சிக்கன் கச்சோடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி செஞ்சு காட்டுறேன். நன்றி, வணக்கம்.